ஐயா ஈவேரா தொடங்கி இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வரைக்கும், நாளைக்கு தம்பி உதயநிதி வரைக்கும் தான் உனக்கு வரலாறு. அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், எல்லாம் இலவசம். வரலாற்றை கையில் எடுத்த இடங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார்கள். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காக திரண்டு இருக்கிறோம் இந்த திருச்சி மண்ணிலே. நமக்கென்று வரலாறு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உனக்கும் எனக்கும் வரலாறு என்ன? திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு தான் உன்னுடைய அரசியல் வரலாறு, உனக்கு வரலாறு. ஐயா ஈவேரா தொடங்கி இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வரைக்கும், நாளைக்கு தம்பி உதயநிதி வரைக்கும் தான் உனக்கு வரலாறு. இதுதான் வரலாறு. எங்கே உன் மூவேந்தர்? எங்கே இமயத்தில் கொடிய நட்ட இமயவரம்பன் நெடுஞ்செழியன்? எங்கே ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் படித்ததெங்கே? எங்கே கல்லணை கட்டிய கரிகால் வளவனின் வரலாறு? எங்கே உலகில் பல்வேறு நாடுகளை வென்று 3வது பெரிய வல்லரசு நிறுவிய அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வரலாறு எங்கே? அரசேந்திரனின் வரலாறு எங்கே? நீ புறக்கணிக்கப்பட்டாய். அந்த வரலாற்றை நாட்டிலும் ஏட்டிலும் பதிவு செய்ய வேண்டும் என்றால் தமிழர் படை வெல்ல வேண்டும் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற கட்சிகளை நீ ஆழ்ந்து பார். அவர்கள் முன்வைக்கிற அரசியலை உற்று நோக்கு. என் அன்பு பிள்ளைகளே, விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறார் நம்முடைய தலைவர். அந்த விழிப்புணர்வு தான் மாற்றத்திற்கான முதல் படி. என்ன விழிப்புணர்வு? இலவசம், அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், எல்லாம் இலவசம். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைய முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இலவசம். 1000 ரூபாய் அம்மாவுக்கு, 1000 ரூபாய் தங்கைக்கு, புதுமை பெண், 1000 ரூபாய் தம்பிகளுக்கு, தமிழ் மகன். இந்த இலவசத்தில் 6800 கோடி இந்த பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாயில் இப்போது கொடுக்கிற இந்த கோடை விடுமுறைக்கு சேர்த்து கை செலவுக்கு சேர்த்து கொடுத்த 5000, அதிலே 6800, 15000 கோடியை இவர்கள் இழக்கிறார்கள். அறிவு சமூகம் இதை சிந்திச்சு பார்க்கணும். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? அதான் கேள்வி. இந்த கேள்வி எழுகிற இடத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை, விழிப்புணர்வு. நீங்கள் யார்? பெரிய சோழ பரம்பரையா சொத்த வித்து எங்களுக்கு இலவசம் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு பெற்றுவிட்டாய். படிக்க போகிற போது தங்கைக்கு மாதத்திற்கு 1000, 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் 1000 ரூபாய் வராது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அவளுக்கு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை உறுதி செய்வதுதான் நல்ல ஆட்சி முறை. அந்த ஆட்சியை உருவாக்கத்தான் இவ்வளவு பேரும் நாங்க இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்விதானே என் உடன் பிறந்தவனே, ஆண்டுக்கு சாராயம் வித்து டாஸ்மார்க் வியாபாரம் 50,000 கோடி, பால் 1,50,000 கோடி. இது பால் பொருளாதாரம், இது சாராய பொருளாதாரம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிற்பது? 1,50,000 கோடி பால். பால் வளத்துறை இருக்கிறது, கால்நடைத்துறை இருக்கிறது,
கால்நடைத்துறைக்கு அமைச்சர், பால்வளத்துறைக்கு அமைச்சர். பால் இருக்கிற வளம் எங்கே? வளம் எங்கே? கால்நடைத்துறைக்கு அமைச்சர், கால்நடை எங்கே? எங்கே? இந்த கேள்வி எழுமானால் அது விழிப்புணர்வு, அது மாற்றத்திற்கான முதல் படி. உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவில் இருந்து. உனக்கு எங்கிருந்து கறி வருகிறது? ஆந்திராவில் இருந்து. எங்கிருந்து கறி வருகிறது? ராஜஸ்தானில் இருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கவில்லை? வளர்க்கவில்லை. ஏன் வளர்க்கவில்லை? அதை நடமாடும் வாய்ப்பகம் என்கிறான், மொபைல் பேங்க் என்கிறார்கள். ஒரு ஆடு என்றால் 50,000. அதை வங்கியிலே நிலையான வைப்பு தொகையாய் நீ போட்டிருக்கிறாய் ஒரு ஆடு என்றால். இந்த கேள்விகள் எழுமானால் அதுதான் விழிப்புணர்வு. 1000 ரூபாய் பெண்களுக்கு திமுக, அதிமுக வந்தால் 2000. பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1,00,000 கோடி அந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1,00,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும்.